ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கு ஒரு கல்யாணம் ஆக போகுதுன்னு. சீரியஸாக நான் வந்து நம்பவே இல்லை. ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு கல்யாணம் அப்படின்றது எப்படி பாசிபிளாக இருக்கும்? தலைகீழ நின்னாலும் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சொல்லி உங்களை பார்த்துட்டு நான் போகும்போது கூட அப்படிலாம் நடக்காதுப்பா அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒரே வாரத்தில் என்னுடைய கல்யாணம் நடந்துச்சு. அப்படிங்கிறப்போ எனக்கே அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இந்த மாதிரி எப்படி கெஸ் பண்ணுறீங்க சார்? எப்படி கணிக்கிறீங்க இது இப்போது கண்டிப்பாக இப்படி நடக்கும் அப்படின்றது எப்படி இவ்வளோ துல்லியமாக சொல்கிறீங்க சார்? நீங்கள் சொன்னது எல்லாமே சரி. அது கெஸ் இல்லை, அது எல்லாமே கால்குலேஷன் தான். முதல்ல வாழ்த்துக்கள், உங்களோட திருமணத்துக்கு வாழ்த்துக்கள். சரி, இதெல்லாம் என்னென்னா நம்ம வெறும் ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். பிரசன்னம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய டூல். அந்த டூல் என்ன சொல்லும் அப்படின்னா, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்து என்ன எங்கே கொண்டு போக போகுது, என்ன நகர்த்த போகுது அப்படிங்கிறத அப்படி துல்லியமாக சொல்லும். இது ஒன்ஸ் சொல்லியாச்சுன்னா தீர்ப்பு கொடுத்த மாதிரி சொன்னது தான், அது மிஸ் ஆகவே ஆகாது. திருமணம் நடக்கணும், நடந்துடும், அவ்வளோதான், அது மாறாது. இப்போ எல்லாரும் சொன்னது பழிக்குதா சார் அப்படின்னா, நம்ம ஆத்மார்த்தமாக அந்த இடத்துல அந்த சாஸ்திரத்தை பயன்படுத்தும் போது பழிக்கும். ஒரு வேளை அந்த இடத்துல விதி கொஞ்சம் இல்லைன்னா கூட யார் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறாங்களோ அதை பொறுத்து ஒரு விஷயம் நடக்கும். அதை நம்ம எவ்வளோ டீப்பாக நம்புகிறோமோ அதை நம்ம உடலோடு ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இதுதான் எனக்கு ஜோதிடம் தான் வாழ்க்கைன்னு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் வேறு எந்த வேலையும் பார்க்கல அப்படின்றப்போ அந்த வார்த்தை அந்த இடத்துல நின்று பேசும். இருந்தாலும் அன்னைக்கு பிரசன்னம் பார்க்கும்போது அமைப்பு அப்படி தான் இருந்தது. அப்போது இந்த டேட்டுக்குள்ளே நடந்துடும், கண்டிப்பாக திருமணம் நடந்துடும் அப்படின்னு நான் தைரியமாக சொன்னேன். இந்த டேட் அப்படிங்கிறது கூட ஓகே சார் சொல்லிட்டாரு, பெரியவர்கள் வாக்கு பலிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு குருநாதருடைய வாக்கு பலிச்ச மாதிரி. ஆனால் இந்த நபர் தான் உனக்கு வந்து கணவராக வருவார் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க. நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு வாழ்க்கை வந்து அமையும், இல்லை இவர் தான் எனக்கு கணவராக வருவார் அப்படின்றத எங்கள் வீட்டில் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த பையன் வீட்லையும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் நடத்தி கொடுத்தீங்க. அது எப்படி சார் அது கூட நம்மளுடைய பிரசன்னத்து மூலமாக கணிக்க முடியுமா சார்? எல்லாத்தையும் கணிக்க முடியும். அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுங்கிறத மோக்கொண்டு நம்மளால் கணிக்க முடியும். இதில் என்னென்னா தேவையில்லாத எக்ஸாசரேஷன் தேவையே இல்லை இதில்.